அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த பின் மாநிலங்களவை எம்பி தர்மர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்று தலைமை கழகத்தில் மரியாதை நிமித்தமாக இன்றைக்கு சந்தித்தேன். இன்று என்னோடு ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குள்ளிருந்து பல நிர்வாகிகள் என்னோடு வந்திருந்தார்கள். அவர்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்து தாய்க்கழகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று இணைத்துக் கொண்டார்கள். ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளராக இருந்தீங்க, தொடர்ச்சியாக நீடித்து வந்தீங்க. இப்போ எதுக்கு என்ன ஆச்சு? இப்போ இங்க மாறதுக்கான என்ன காரணம்? நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில உறுப்பினர் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எம்பி தான், ஆனா ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர் தாங்க நீடிச்சுட்டு வந்தீங்க. இப்போ திடீர்னு இங்க மாறி இருக்கீங்க, என்ன காரணம்? தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இந்த தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவான 100 ஆண்டு காலம் இந்த ஆட்சி புரிந்து தமிழக மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற அம்மாவுடைய கனவை நனவாக்கின்ற வகையில் இன்றைக்கு அவருடைய தலைமையில் நாங்கள் சேர்ந்து தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரியும். நீங்க முடிவு அவர்கிட்ட தான் நீங்க இன்னும் தொடர்ந்து ஓபிஎஸ் செயல்படுவீங்களா? என்னுடைய நிலைப்பாடு கருத்து வேறுபாடு என்னை பொறுத்தவரை யார்ட்டையும் கருத்து வேறுபாடு கிடையாது. என் சுயநலமான எடுத்த முடிவு தான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் சந்திச்சேன். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.